வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த வாரம் நிறைய நியூஸ் இருக்கு. எஸ் ஆமா, ஆக்சுவலி லாஸ்ட் வீக் ரொம்பவே டயர்டு. எவ்வளோ ஒர்க்கு. ஆமாம், கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகம். ஆமாம், அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. என்னன்னா ஹெச்பியில் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. சரியா, ஒரு பெய்ட் கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ ஹெச்பி லேப்டாப் ரிவ்யூ பண்ணணுமா, அதான் இருக்கலே நல்ல லேப்டாப்னு சொல்லணுமா அப்படின்னீங்கன்னா, உலகின் தலை சிறந்த லேப்டாப். அப்படிதான் நாங்கள் நினச்சோம். ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோன்னு. ஆனால் இது வந்து ஒரு தெரிஞ்ச பையன் டெல்லியில், அவன் மூலமாக ரெஃபரன்ஸில் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மல்டி லாங்குவேஜில் பண்ணுறாங்களாம். இப்போ அவங்ககிட்ட லேப்டாப்ஸ் இருக்குது, அதுவும் முக்கியமாக ஏஐ பேஸ்ட் லேப்டாப்ஸ் இருக்குன்றதுக்காக மல்டிபிள் லாங்குவேஜஸில் பண்ணுறாங்களாம். சூப்பர். இப்போ என்ன ஹைலைட்னா, இதுக்கு நாங்கள் மெனக்கட்டி நிறைய எஃபோர்ட் போட்டது உண்மைதான். ஹைலைட் என்னென்னா, ஃபைனல் அவுட் வரும், நீங்களே அப்புறம் பார்த்துட்டு சரிங்க. ஏன்னா இது வந்து வெங்காயம் அப்படின்னு என்னன்னா கிளியர் எல்லாம் பண்ண சொன்னா சும்மா லேப்டாப் முடிச்சுட்டு வச்சுட்டு போங்கன்ட்டாங்க. அந்த இதோட டேரக்டர் வந்து மிஸ்டர் பரத்வாஜ் அண்ட் டேரக்டர் ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபர் வந்து மிஸ்டர் பரத்வாஜ். அப்போ நீங்கள் என்ன சார் ஆக்டர் வந்து மிஸ்டர் சிவபரணி உதயசெல்வம். நல்லா நடிச்சிருந்தேனடா. எடிட்டர் வாஸ் நான் தான். எப்படா நல்லா நடிச்சேனா? வேற லெவலுங்க. 100 நாள் ஓடுங்க. ஸ்கூல்லாம் போகும்போது நான் நினைச்சிருக்கேன், வேலைக்கெல்லாம் போயிட்டா இப்போ எக்ஸாம்லாம் இல்லை, ஹோம்ஒர்க் இல்லை, ஜாலியாக இருக்கலாம். அப்படிதான் தெரிஞ்சுது. நீ ஆனால் பயங்கரமாக நினச்சிருக்கிறடா. சரி, ஓகே. அண்ட் வி ஆர் பேக் டு நியூஸ். இப்போதான் என்டரிங் இன்டு நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து இது லாஸ்ட் வீக்கே ரோல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட்டோ ஸ்க்ரால். ஆமாம், அது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஆட்டோ ஸ்க்ரால் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை 2 தடவை, அதுக்கு அடுத்த தடவைலாம் அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் முடியாது. நான் சொல்றத பாரு, ஸ்க்ரால் ஆகி போயிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் பாட்டு ஃபோனை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். நாசமாக போங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இன்ஸ்டாகிராம் சொல்ல வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் எங்கள் எண்ணம். சரி, இப்போ நான் வந்து ஒரு சில அந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோகமான இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னன்னா, நார்டு யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அதுவும் முக்கியமாக பேட்டரி லைஃப்காக வாங்கணும்னு நினச்சிங்களா, தாராளமாக வாங்கிக்கோங்க. நெட்ஒர்க்காக வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கோங்க. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஹீட்டெல்லாம் ஆகாது, ஃபோன்லாம் சூப்பர், கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது கூட நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கே எவ்வளோ ப்ரீமியமாக கொடுக்க முடியுங்கிறதுலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும். கேமராக்காக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஓரளவுக்கு ஓகே. வீடியோகிராஃபி அகைன் எல்லாமே வந்து எப்படி தெரியுமா இருக்கும், அபவ் ஆவரேஜாக இருக்கும். எதுவுமே எக்ஸலண்ட் கிடையாது. குட்டும் சப்ஜெக்டிவ். போர்ட்ரைட்ஸ் வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவாக இருக்குது. ஏன்னா போர்ட்ரைட்ஸ் வந்து கொஞ்சம் கோளாறான எட்ஜ் டிடெக்ஷனோட வேலை செய்யுது. செல்ஃபி கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. போர்ட்ரைட் சாம்பிள் நாங்கள் இதிலே அட்டாச் பண்ணுறோம், பாருங்க. அதில் சைடில் வேணா நான் ஒன்று பண்ணுறேன். ரெட்மி நோட் 14 இருக்கு இல்லையா, நோட் 14 ப்ரோ ப்ளஸ், அது நம்ம அஸ்வத்தோடது. 2 பேரும் சோடா குடிக்க போயிருந்தோம். அப்போ சும்மா இதில் ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே அதுலேயும் எடுத்து பார்ப்போன்னு பார்த்தேன். நிஜமாவே மாஸ் பண்ணிடுச்சு அது. இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரெட்மியால் இது கிட்ட கூட நெருங்க முடியாது, அதான் உண்மை. சரியா? ஆனால் கேமரா மட்டும் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் ஓகே. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் நான் படிக்கும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வார்மாக இருக்கிற T4 Ultra மாதிரி அது இல்லை, பட் அக்கேஷனல் வார்ம் ஆக தான் செஞ்சுது. அது வந்து ஃபேக்ட் தான். இது அது ஒண்ணுங்க. அடுத்து என்னன்னா, இந்த ஃபோனு, இது வந்து எப்படிப்பட்ட ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மேட்டர் இருக்கு, சொல்ல வந்துட்டீங்க. ஐயோ தேங்க்ஸ்ரா இதை சொன்னதுக்கு. இது வந்து ஒரு பெரிய கேவலமான ஒரு பட்டனுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆக்சிடென்டல் கிளிக்ஸு. பாக்கெட்லேருந்து வெளில எடுக்கும்போது தெரியாமல் லெஃப்ட்லேயோ இல்லாட்டி மேலே தள்ளி இருந்ததுன்னா கை பட்டதுமே உடனே மாறிடுது. அது இப்படி தவறுதெல்லாம் இப்படி ஈஸியாக கிளிக் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு பட்டனை வச்சு தொலைச்சிருக்காங்க. அதுவும் எப்போ வெறும் ஃபோனாக யூஸ் பண்ணும்போது அடிக்கடி நீங்கள் ட்ரிகர் பண்ண வாய்ப்பே கிடையாது. பட் கேஸ் போட்டால் செத்தீங்க. அவங்க அந்த இதே வச்சுக்கலாம், அலெக்ஸ்லேட்டரே வச்சுக்கலாம். ஆமாம், இது ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. ஆப்பிள் யூசர்ஸ்க்கு மேபி அந்த பட்டனே கொஞ்சம் சட்டிலாக இருக்குமோ நம்ம. இதுக்கு வந்து இதுலேயே இந்த ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் பண்ணலாம், இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணால் மாறும் அப்படின்றது. இல்லை, நீ சொன்ன மாதிரி ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஆகிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு வரும். பில்டு குவாலிட்டி சூப்பர். வாவ், செம்மையாக இருக்குங்க. OnePlus 13s எத்தனை வீடியோவில் தான் சொல்கிறது, ஆல்ரெடி பார்த்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப நடிக்காதாரானா கேட்குறா. கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னா கேட்குறியா? இதெல்லாம் நியாயமாடா. Vivo X200 FE. ஆமாங்க. ஸோ X200 FE எனக்கு எப்படி இருக்குன்னா, பில்டு குவாலிட்டி தரும். பில்டு சூப்பராக இருக்கு. நான் கையில் எடுத்ததும் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, ஒரு மாதிரி டைட் பேக்கடாக இருக்கு டிவைஸ். எந்த இடத்துலையுமே வந்து பிசுறு தட்டின மாதிரி இல்லை, செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. அப்படி அதே மாதிரி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்மூத்னஸ்ஸு அதெல்லாமே அல்ட்டி தான். என்ன பிரச்சனைனா, யாரோ இந்த ஓரத்தில் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தாங்க. அது வழியாக வந்து என்ன ஆகுது, உள்ளே இருக்கிற 6500 mAh லீக் ஆகினே இருக்கு.
இல்லடா அவ்வளவு சார்ஜ் இறங்குதுடா, எதுக்கு இறங்குதுன்னே தெரியாத மாதிரி திடீர்னு இறங்குது. எப்படின்னா இப்போ 100ல இருக்கா, 100 போட்டிருந்தேன்னா 100ல இருக்கு. இப்போ நான் இதுல சிம்மை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன், அப்படியே கண்ணு முன்னாடி குறையும். அதுவும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணா கிழிஞ்சது, கேமரா ஆன் பண்ணிட்டா ஐயோ அந்த இதுல படத்துல வருமே அந்த மாதிரி தான். வெறும் 4 செல்ஃபி போட்டோ தாங்க எடுத்திருப்பேன். கரெக்டா இந்த ஏரியால ஹீட் ஆகுது, இங்கதான் ப்ராசர் வச்சிருக்காங்களா என்ன, இந்த ஏரியால ஹீட் ஆகுது. ஈவன் நம்ம கேமரா சைட்ல பெருசா ஹீட் இல்லை, பட் ஆனா கேமரா ஆன் பண்ணி நான் இன்னும் ஒரு 30 செகண்ட் வச்சுக்கலாமா, 30 செகண்ட் வச்சா கூட இந்த ஏரியா மட்டும் ஹீட் ஆயிடுது. இந்த அல்காரிதம் இருக்குல்ல, போட்டோ அல்காரிதம், இவன் சூப்பருங்க. வந்து டம்மிப்பைய தான் சரியா, வந்து கேமரா ஃபோன் கிடையாது, இதெல்லாம் கேமரா ஃபோன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கான்டெக்ட் நம்ம SRKக்கு நான் கொடுக்குறேன், அவங்களோட ஆப்பே ஓப்பன் பண்றேன். இப்போ இந்த போட்டோலாம் பாரு, நான் எதுவும் பண்ணல, பாயிண்ட் அண்ட் ஷூட் அவ்வளோதான். இது ஒரு சின்ன பூச்சி. இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பாரு, ஓகே, இதெல்லாம் மேக்ரோ கரெக்டா, பார்க்க சூப்பரா இருக்கு, பார்த்ததும் அந்த கலர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது சரியா. இது வந்து நானே வாண்டடா எக்ஸ்போஸ் பண்ணி ஷில் அவுட் ஷாட் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஷாட் ட்ரை பண்ணேன். இதில் அதே சுச்சுவேஷன் நான் இன்னைக்கு அதுக்காக இன்னைக்கும் க்ளவுட் அதே மாதிரி இருக்கும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன், இதில் வந்து 1xல தான் மேக்ரோ எடுக்க போகுதுங்கிறது தெரியாமல் நான் வந்து டெலிஃபோட்டோவில் எடுக்க முடியும்னு நினச்சி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சரியா. ஆனால் கொஞ்சம் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா இந்த மாதிரி, அதாவது இப்போ அதான் சொல்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஹெட்செட் இருந்தது. ஓ ஓகே சரி, இங்கே இருக்கு பாரு, ஹெட்செட் பேக்ரவுண்டோட இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பொதுவாக விவோ நல்லா பண்ணும், ஆனால் அவங்க இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம், சாஃப்ட்வேர் சைடு தான். பட் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ இதுலேயும் பாருங்கள், இந்த தாடி கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அந்த காது கிட்டலாம் ஒரு டேய் இது விவோடா, ஏன்டா அப்படி பண்ற, விவோ இவ்வளோ மாசான ஒரு பிராண்டு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா நாங்க நோட் பண்ணுவோம், ஏன்னா நாங்க செக் பண்ணுவோம் எப்பயுமே, அதனால சொல்றோம். மற்றபடி வந்து இந்த கலர் இல்லாதப்ப பூனைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த பூனைகள் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும், அதுக்காக சொல்லப்பட்ட பதிவு சரியா. இது எப்படி இருக்கு பாரு, இது லைட்டும் கொஞ்சம் சஃபிஷியண்டா இல்லாத மாதிரி தெரியுதா, இதே லைட்ல தான்டா இதுலயும் எடுக்கிறேன். அந்த ஸ்பைடர் எல்லாம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுது. இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி எதில் சொல்லியிருப்பேன்னா, நியோ 10க்கு வீடியோ போடும்போது நான் சொன்னேன்னா, இப்போ அதே சமயம் பாரு, இது வந்து 10xக்கு மேலே போய் எடுக்கிறதுனால பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுதா. சரியா, அது ஒன்று. நான் அப்புறம் என்ன பண்ணேன், இதுதான் சீனு, ஓகேயா, இந்த சீனுக்கு வந்து எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா சும்மா இதுல எடுத்திருக்கேன்ல எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி, எதுல நார்டு ஃபைல் எடுத்தேன்ல, அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் நான் கிரியேட் பண்றேன். இப்போ என்ன ஆகுது, வியூ ஃபைண்டர்ல எனக்கு தெரியும்ல, அதை நம்பி எடுக்கிறேன், ப்ராசஸ் ஆனால் இப்படி வருது. எக்ஸ்போஷர் ஆகுது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வியூ ஃபைண்டர்ல வச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். அப்படியே இது விடு, இங்கே பாரு, இதெல்லாம் நான் வெறுத்துட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். எப்பா இதுக்கு மேலே நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா என்ன செல்ஃபை கொண்டு அடி, நான் தூரத்தில் ஏதோ ட்ரெயின் வருது, செல்ஃபி பாரு பிரிச்சு மெஞ்சிருச்சு. செல்ஃபி நல்லா இருக்கு. இது வந்து மேக்ரோடா. அப்புறமா தான் என்ன பண்ணேன், இந்த இலையெல்லாம் பக்கத்தில் போய் எடுப்போம். இது பயங்கரமா இருக்குங்க, இதுல இருக்க கலர்ஸ் எடிட் பண்ணீங்களா? இல்ல எடிட்லாம் பண்ணல, இது சூப்பரா இருக்கு. இதுல இருக்க கலர்ஸ்லாம் அதான்டா மெனக்கெட்டு உட்காந்து எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் இப்போ என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இன்னும் பிரைட்டா தெரிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகே 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 சரியா. இதுலயே நீ வந்து பாத்துட்டு அப்படின்னா நேர்ல பார்த்தனா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதான் இன்னும் அல்ட்டியா இருக்கும். இவன் வந்து கடைசியில எடுத்து முடிக்கும் போது அது ஒரு ஜோக்கா இருக்கும். அதான் கான்ட்ராஸ்ட் ஓவரா வச்சிருக்கான், ஓவர் கான்ட்ராஸ்ட், ஓவர் எக்ஸ்போஷர் கண்ட்ரோலு. ஸோ அது ஒன்று தான் சேலஞ்சிங்கு. இது வந்து போர்ட்ரைட்டு இந்த மாதிரி எட்ஜ் டிடெக்ஷன் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. பேட்மிண்டனில் டீம்மேட்டு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான். இங்கே பேர் இது ஹியூமன் சப்ஜெக்ட்ஸில் பார்த்தா ஓகே நல்லா இருக்கு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அண்ட் விமர்சனங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டிவைஸை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் பாருடா டே, மணி என்ன, இதுக்கப்புறமும் அங்கே அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் என்ன ஏன்டா சாகடிக்கிறீங்கன்னு இருந்தது. இப்போ டைம் கூட இதில் இருக்குது 9 மணிக்கு என்ன மாதிரி பிரைட்னஸ் இருந்திருக்கணும். ஆனால் இது எப்படி காட்டுது பாரு. நான் உட்காந்து இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், நான் உட்காந்து பிரைட் ஆக்கியிருக்கேன். இதெல்லாம் அதுக்கு தான் இப்போ ட்விட்டரில் போட்டேன், பிரைட்டான இமேஜே வரும் பாரு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி தான் ஆக்சுவலாக அவுட்புட் வரணும். ஆமாம், இப்படி தான் வரணும். நாங்கள் பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. ஏன்டா அப்படி என்ன சாகடிக்கிறீங்க? அதான் இனிமேல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க பழகிக்கோங்க. ஃபோன் எடுக்கிறப்ப எனக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த சைஸு அதுக்கப்புறம் அதோட வெயிட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படி இழுத்து விட்ட பண்டேஜ் வாய்ஸ்லாம் வந்தது கொஞ்சம் வேற ஏதாவது வேலை தான் நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படி அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவுட்டேட்டட் ஃபீலாக இருக்குது. ஓகே, இது வந்து வேற மாதிரி ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணிச்சுங்க. இது என்ன பண்ணுச்சுன்னா அவரோட வெரி வெயிட்டிங். ஆமா, இது எனக்கு என்னை வந்து ஒரு 3-4 வருஷம் பின்னாடி கூட்டு போச்சு. இப்போ பிக்சல் நோக்கியால எல்லாம் ப்ராசஸிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங். ஏன்னா கலர்ஸ் வந்து எப்போ பாரு இப்படிதான் இருக்கு.
இதுல எடுக்கும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து வே மோர் நேச்சுரலா எடுக்குதுடா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இங்க பாரு, அதாவது ஏஐன்னு ஒரு கருமாந்திரம் இல்லை இல்லைன்னு ஆமா. நான் ஆனா என்ன பண்ண தெரியுமா, அதனால பழைய போன் 2 வருஷம் இப்போ இந்த போட்டோ பாத்துக்கிட்டியா, 3 வருஷம் கிட்ட போகுது. டிமென்சிட்டி 9000 ஓகேயா. ஆனா இங்க பாரு எடிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இப்ப இருக்கிற எம்ஐ போன்லாம் எடுக்குது. ரொம்ப நேச்சுரலா இருக்கு. எனக்கு வந்து நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி புலம்பிட்டு இருந்தேனே விவோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இதை பாருங்க, இங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இதுதான் ஆக்சுவல் லொகேஷன் கலர். இப்படிதான் இருக்கும். ஆமா, ஏன்னா கிளவுடியா தான் சென்னை இருந்துச்சு. இது எல்லாமே நார்மல் போட்டோ, சும்மா கட்சி பேனர் போட்டோ விடுறாங்க. நார்மல் போட்டோலயே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பின்னாடி பிளர் பாருங்க. இது வந்து வெறும் நார்மல் போட்டோ. ஏன்னா இதுல வந்து அந்த 2.5x வந்து லென்ஸ் எப்படி வெளில வந்துடும், ரெட்ராக்டபிள். அதனால அந்த லென்ஸ் மூலியமா எடுக்கிறதுனால உங்களுக்கு போர்ட்ரேட் மோட்லாம் தேவையில்லை, நேச்சுரலாவே டிஃபால்ட் போட்டோ மோட்லயே வந்துடும் உங்களுக்கு. ஆமா, சூப்பர் டெக்னோ தான். அப்படி இல்ல, இது ஸ்டிச்சிங் இல்லல்ல, இது வந்து நேச்சுரல் பிளர். அதான் லென்ஸ்ல இருந்து உங்களுக்கு வர நேச்சுரல் பிளர் தான். சூப்பரா இருக்குது. அத்தையும் ஃபோன் 3க்கு தான் ஏதோ டீல் வந்திருக்காம்ல, அதுக்குள்ளே ஆக்சுவலி டீல் இல்லை. 10,000 வந்து கார்டு ஆஃபர், 10,000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். அதாவது இப்போ நான் ஒரு ஃபோனை சேல் பண்ணுறேன்னா அதுக்கு அடிஷ்னலாக 10,000 எக்ஸ்சேஞ்ச். இப்போ நான் வச்சிருக்கிற ஃபோன் வந்து ஒரு 8,000 போகுது அப்படின்னா 18,000 போகும்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கார்டு ஆஃபரும், இந்த எக்ஸ்சேஞ்சை மட்டும் கொஞ்சம் பிராண்டே ப்ராசஸ் பண்ணாங்கன்னா கார்டு ஆஃபரும் 10,000 ரூபா ஆக மொத்தம் உங்களுக்கு எப்படி 28,000 ரூபா ரெடியூஸ் ஆகுது. அப்போ என்ன அமௌண்ட் வருது? ஆமாம், எவ்வளோ அந்த ஃபோனு? நான் 80,000. 80,000மா? ஏங்க 80,000மா? 90Kன்னு நினைக்கிறேங்க அந்த ஃபோனு. 80,000 சொல்லாதீங்க, அது ஹை எண்டு 90K. 10,000 டிஃபரன்ஸா? ஆமா, ஹை எண்ட் வந்து 90K, என்ட்ரி லெவல் வந்து 12-56 வந்து 80K. டாப்பு அது வந்து 16,512 நினைக்கிறேன். ஏங்க 512 10,000 வா? ஆமா, ரைட்டு. ஸோ அடுத்து மற்றபடி வந்து லான்ச்சஸ் அப்படின்னு வரும்போது நிறைய டிவைசஸ் லான்ச் ஆக தாங்க செய்யும். சரியா, இனிமேல் தொடர்ந்து நமக்கு ஒரு சில டிவைசஸ்லாம், அதுவும் பெரிய நேம்ஸ் எல்லாம் இப்போ தொடர்ந்து வரும். இப்போ பிக்சல் வரும், அப்புறம் இது ஆப்பிள் வரும், அப்புறம் மறுபடியும் வந்து ஷாமி ஐக்கூலாம் லீக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வருஷம் எண்டில் வந்து அவங்க 16 சீரிஸும் ஐக்கூ வந்து அவங்களோட 15 சீரிஸும் கொண்டு வரும். ஐக்கூ 15, OnePlus 15ங்க. And we are entering into the news. ஃபர்ஸ்ட் என்னன்னா Redmi 15 5G. அந்த ஃபோன்ல வந்து 7000 mAh பேட்டரி அதை வச்சு உருட்டிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, 6S Gen 3 இருக்க போகுது, நத்திங் பட் 695. ஸோ கம்பேர்ட் டு 4 Gen 2 AE இது வந்து பெட்டர் தான். இப்போ எங்க சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, பேட்டரி பெருசா கொடுக்குறாங்க, கிளப் பண்ணலாம், ஆனா பிரைஸ் எவ்வளவு வைப்பாங்க? ஏன்னா இப்போதைக்கு வந்து அண்டர் 15K அப்படிங்கிறது உறுதி தான். ஆனா எப்படி அது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் வந்து 8,128 இல்லாட்டி 6,128, சரி அது என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது? ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். 12 கஷ்டம் தான், 13,500 அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்களோ என்னவோ. சரி, ஆனா இதுல இவங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா பேட்டரி இந்த பட்ஜெட்ல 7,000. இப்போ இன்னொன்னு என்னன்னா, நான் பார்த்தேன் பார்க்கும்போது அதெல்லாம் சூப்பர் தான். ஏன்னா நான் இப்போ அந்த ஏஐ போன்லாம் கூட பார்த்தேன், அது வந்து 8,000 ரூபா தான். ஆனா ஹெச்டி போன்றனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ஏஐ பிளஸ் போன். சரி, இதுல எதை பத்தி பேசிட்டு நீங்க எதை பத்தி பேசுறீங்க? மாதவ சேத்தங்களோட பேசிட்டு இருக்காரு. இல்ல, அது ஏஐ போன் இல்லடா, சும்மா கிடையாது. இப்போ பாரு, ஐபோன்லயே இல்ல ஏஐ. நேத்து வேற போக்கோ ஹிமான்ஷுவா அவர் வந்து போக்கோ விட்டு விலகிட்டாராம்ல, அதுக்கு வந்து போட்டிருந்தாங்க, ஓகே அந்த இடம் வந்து மாதவ சேத்தங்களுக்காக எடுத்திருக்காங்க, மாதவ சேத்தங்கள் இப்ப போக்கோ வந்துருவாரு அப்படின்னு. சும்மா அப்படிதான் எல்லா பிராண்டும் தாவிட்டு இருக்காருல்ல, அப்ப இவர் அதுக்கப்புறம் போக்கோ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆமாங்க, ஹிமான்ஷுவும் போக்கோ விட்டு போக்கோ டிவிஷன்ல இருந்து வெளில வந்துட்டாரு. அவர் வெளில வந்தாரு தெரியல, சிஎம்எஃப்ல போய் நினைச்சிருக்காரு. இந்த ரெட்மி 15ஓட சேர்ந்து ரெட்மி நோட் 14 SE அதுவும் வருது. அது நத்திங் பட் ஒன்றும் கிடையாது, 14 தான் வந்து கலர் மாற்றி விட்டு SEன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. அடுத்து ஓகே, அப்புறம் கால்பே அங்கிள் வந்து சிஎம்எஃப் வாட்ச் 3 ப்ரோ வந்து இந்த வீக் லாஸ்ட் வீக் ட்ராப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரன்னிங் கோச். ஏங்க ஆக்சுவலாக பிரச்சனை என்னன்னா, சிஎம்எஃப்ல ஃபோனை தவிர எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்கு. ஃபோன் மொக்கன்னு சொல்ல வரலங்க, வேல்யூ ஃபார் மணியா தெரியுது அப்படிங்கிறேன். ஃபோன் என்ன ஆயிடுதுன்னா சேலஞ்சிங்கா இருக்குல்ல. இப்போ நெக் பேண்டுன்னு எடுத்துக்கோங்களேன், யார் காம்படிஷன் கேட்டா யாருமே இல்லை. ஏன்னா பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டா ரியல்மி OnePlus மட்டும் தான். எருமாடே இல்லை. ஆமா, இந்த எருமாடு சிஎம்எஃப் எருமாடே நத்திங். அந்த நெக் பேண்ட் 2 விடல. ஆமா, விடல. அப்ப யோசிங்களேன், சில விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, மார்க்கெட்ல யாருமே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலைங்கிறனால அந்த இடத்துல எல்லாம் சாலிடா தெரிஞ்சிருது. ஆனா இதுவே இதே கலர் மெட்டீரியல் பினிஷ், அதாவது சிஎம்எஃப் போன் அப்படின்னு வரும்போது, போயா அங்கிட்டு 18,000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா மோட்டோரோலால G96 இருக்கு, அதுக்காக மோட்டோரோலா வாங்குங்கன்னு சொல்ல வரல. மோட்டோரோலா G96 ஒரு ஆப்ஷனா மக்கள் சொல்லுவாங்க. Oppo K13
Realme P3 Pro இவங்களே அவங்களுக்கு பிரச்சனை தான். நத்திங் 2A Plus அந்த பட்ஜெட்ல கிடைச்சு போயிடும். 2A Plus இருக்குங்க இப்ப அந்த பிரைஸ். அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன பண்ணுவாங்க மக்கள்? அப்புறம் சென்ற வாரம் இது வந்து கவர்மெண்ட் ஹேஸ் பிளாக்டு 23 அலாம படிச்சிட்டு இருக்க. அலாம படிச்சிட்டு இருக்கேன். 26 வெப்சைட் அண்ட் OTT அப்ளிகேஷன். நீ நார்மலா அழுவியேன்னு பார்த்தேன். அது ஸ்கிரீன்ல இருக்கும்ல அலோ கூடாதுல. பேட்மிண்டன் கோர்ட்ல சொல்றேன். எல்லாம் நம்ம அதான் எங்க டீம்ல 6 பேர் இருக்கோம். யாரு? நான், அஸ்வத், இன்னொரு 4-5 பேர்லாம் இருந்தோம். எல்லாருமே வந்து நீர் தட்டி. அஸ்வத் கொஞ்சம் சின்ன பையன், மற்ற எல்லாருமே நீர் தட்டி செம்ம ஃபன்னா கலாச்சிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி 25+ OTT இது பண்ணிருச்சு, மேலே டாப்ல ஃபர்ஸ்ட் எடுத்துமே உள்ளுன்னு போட்டுருந்ததா ஒன்று. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்று ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கேட்குறாரு அங்கே வந்து, இதெல்லாம் யாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண போறா அப்படின்னு. சரியா நாங்கள் ஒன்று கலாச்சிட்டு இருந்தோம். ஏன் தெரியுமா? யோ முக்கியமான வேலையா நீ அப்பதான் நல்லா நரம்பு படைக்க நின்றுட்டு இருப்ப, அந்த நேரத்துல வந்து ஆடு குறுக்கால வரும், ஜிங்கிள் ரம்மி ஆடுங்க அப்படின்னு. நீ என்ன பண்ணுவ? கரெக்டா எல்லாம் போட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் பாக்குறதே இல்லை, இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு எல்லாம் இங்க வந்து இடம் இல்லை. சரியா எல்லாருமே வந்து கண்டிப்பா இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு தடவையாவது ஓபன் பண்ணி பாத்துடுறாங்க. என்னதான் இருக்கு, என்னதான் இதுல வந்து ஷோஸ் வருது, என்ன பண்றானுங்க, இது எப்படி பிசினஸா மாத்தினாங்க எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே எல்லாரும் தான் பிசினஸா மாத்திக்கிட்டு இருக்காங்களே. வர நியூஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அதுவே ஜோக்கா இருக்கு. ஜோக்கா மட்டும் இல்ல, கொஞ்சம் கொடூரமாவும் இருக்கு. இதுல இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாம் கீழே வந்து கமெண்ட் பார்த்தா சாஃப்ட் அப்படின்ற பேசிஸ்ல தான் வந்து இந்த வெப்சைட்ஸும் அதுக்கப்புறம் ஓடிடியை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நீங்க இன்ஸ்டாகிராமையும் ட்விட்டரையும் முதல் படியாக இதில் பிளாக் பண்ணணும். அதுதான் வந்து கொண்டு வரணும். ஃப்ரீயான ஓடிடி ஆப்பா இருந்துகிட்டு சாஃப்ட் இதை பிடிச்சி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சாஃப்ட் எல்லாம் இல்ல இல்ல அது வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டா அதை வேற பிளாக் பண்ணி விட்டுருவானுங்க வீடியோவை. யார் சொன்னா? யூடியூப் பண்ணாட அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது எதுக்கு சொல்றேன்னா, நம்மளை சுத்தி எல்லாம் வந்துட்டு தாங்க இருக்கும். இப்போ நாங்க ஸ்கூல் படிக்கும் போது மேகசின்ஸ் இருந்தது. எனக்கு வந்து அது ஈஸியா ஹேண்டியா கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ரூம்மேட்ல 1-2 பசங்க வாங்கினானுங்க. இதை வாங்குறதுக்குன்னு பஜார்ல தனியா ஒரு கடையில போய் நைஸா வாங்கிட்டு வரணும்னுங்க. ஸோ அந்த அளவுக்கு கூச்சப்பட்டு பார்த்த ஒரு சில விஷயங்கள் அது. இப்ப என்னன்னா டைனிங் டேபிள்ல உட்காந்து இட்லி அமைக்கிட்டு இருக்கிற கேப்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சாஃப்ட் பான். அதுதான் கொடூரமா இருக்கு. இதுதான் பிரச்சனையா பாக்குறேனே தவிர ஃபர்ஸ்ட் நியூஸா சொன்னா ஆட்டோ ஸ்க்ரால் பார்க்க கூடாதுன்னா இங்க பாருங்களேன், நீங்க என்ன பாக்குறீங்க பார்க்கலங்கிறது வேற. அது உங்க லைஃப்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறது தான் பிரச்சனைங்கிறேன். நீங்க எதனாலும் பார்க்கலாம், என்னனாலும் நினைக்கலாம். நீங்க படத்துக்கு போகலாம், படத்துல பார்க்கலாம், படத்துல ஹீரோ 10 பேர் அடிச்சு பறக்க விடுறதுக்காக தெருவில் வெளில வந்ததுமே 10 பேர்கிட்ட சண்டை போட முடியுமா? நசுக்கி ஓரமா பிதிக்கி ஓரமா குறைச்சிருவாங்க. அந்த ரியாலிட்டியை நம்பணும். ஸோ ரியாலிட்டி எப்பயுமே வந்து நம்ம பாக்குறதுல இல்லைங்கிறத தெரிஞ்சு பார்க்கணும். அதை நம்ம ரியாலிட்டி கொண்டு வர ட்ரை பண்ணா மட்டும் ஏமாற்றம் ஒன்றே மிச்சம். ஸோ இதை தான் சொல்ல வரேனே தவிர வேற எதுவும் இல்லை. இது பேன் ஆகிறதுனால பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இந்த மாதிரி ஆப் வெப்சைட் ஆல்ரெடி பேன் பண்ணாங்க. இது வந்து பேன் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, யாருக்கெல்லாம் இந்த ஒரு சில ஃபேக்டர்ஸ் இதை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது தெரியலையோ அவங்க இதை விட்டு விலகிடுவாங்க. நல்லதுதான். ஆனா இதை ஆக்சஸ் பண்ணுன்ற வெறியோட இருக்கிற ஒருத்தன் ஆக்சஸ் பண்ணதான் செய்வான். சரியா? வெறியோட இருக்கும். உண்மைதான். இன்னும் இல்லையான்னு சும்மா அங்க பேரு இதுல வந்து ரொம்ப அப்படியே சொல்லுவாங்களே பட்டும் போடாம போதும். இதுதான் ஓப்பனா ட்விட்டரு இன்ஸ்டாகிராமே சொல்லிட்டேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பாத்தீங்களா? ஓகே அதான். வேற பசங்களா இதுக்கப்புறமா சேகரிச்சு வச்சுங்கடா அவங்க கேட்பாங்க. ஐயோ இந்த இது கூட இருக்கு தெரியுமா, சொத்து இல்லாட்டி ஏதோ மானிட்டைஸ்டு அமௌண்ட்டே வச்சுக்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்து வயசு பார்த்தா 88 ஏதோ போய் சேர்ந்துருது. என்ன பண்ணுவீங்க? அதோட சேர்த்து வச்ச சொத்துல எங்க போகுது? வேற யாருக்கா கொடுக்க வேண்டியதான். கரெக்ட் தான்டா. இது இவங்களும் என்ன கேட்பாங்கன்னா, இங்க பாருங்க அதுக்காக நான் எதையும் என்டர்டெயின் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இவர் என்கரேஜ் பண்றாரு வாங்க போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. இது எதுக்குன்னா மச்சான் ஆண்டவரே சொல்லிட்டாரு எடு. அது இல்ல கண்ணாயிரா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கிளம்பிடுறேன். சரி ஓகே ஓகே. இல்ல இல்ல ஃபேக்ட் சொல்றேன். ஆக்சுவலா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றதே அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப புரிதல் வேணும் எப்படி என்ன ஏதுன்னு. ஏன்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 15 வயசுல உள்ள இதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே 25 வயசுல இருக்கவங்களுக்கு ஓகே சர்காஸ்டிக்கா சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். 35ல இருக்கவங்க பரவாயில்ல இதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது ஒவ்வொருத்தருங்களுக்கும். ஏன்னா இல்லடா சில விஷயங்கள் யோசிப்பேன்டா. இப்போ நம்மளே வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க குழந்தைங்களை பார்ப்போம், என் வீட்டுல இருக்கிற 2 பிள்ளைங்களை பார்ப்பேன், எல்லாம் வந்து நார்மலா இருக்காங்க. இப்போ நான் யோசிக்கிறேன் திடீர்னு இந்த முடி கொட்டுற பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறேன். சே ஸ்கூல்ல குழந்தைங்களாம் ஜாலியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. ஆமா சரி. ஏன்னா நம்மளே குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் இருந்தோம். என்ன ஃபேக்டர் அப்படின்னா உள்ள வந்து ஹார்மோன் ஒன்று இருக்கு, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுதுன்னும் போது அந்த இம்பேலன்ஸ்ல தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி
ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னும் போது வாழ்க்கை வித்தியாசமா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நான் என் குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க 20 வருஷம் கழிச்சும் பயங்கர அடர்த்தியான முடியோட இருப்பாங்க அப்படின்னு என்னால வந்து ஆத்தரைஸ்டா சொல்ல முடியாதுல்ல. புரியுதா? ஏன்னா இது வந்து பாடியில நடக்கிற ஒரு சில சேஞ்சஸ். ஸ்ட்ரெஸ்ஸுங்க. நம்ம ஃபுட் ஹேபிட் நான் எல்லாமே சொல்றேன் பாத்தீங்களா, அது தவிர ஸ்ட்ரெஸ். ஆல்சோ மென்ஷன் ஹியர் ஸ்லீப்பிங் டைம். ஸ்லீப்பிங் தான் இப்போ ஸ்ட்ரெஸ். ஸ்லீப்பே இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸ்லீப் வந்து நார்மல் டைம்ல நடந்து நார்மல் டைம்ல எழுந்தாலே உடம்புல எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. அடுத்து தேவையில்லாத எக்ஸஸ் இன்டேக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறது தான் சொல்றேன். இது எல்லாமே வந்து லைஃப்ல நான் உணர்ந்ததுலன்னு சொல்றேன். அடுத்து என்னன்னா இது சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும், அப்பயும் முடி கொட்டும். எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. எப்படிதான் சாமி நிறுத்துறது? அதுவே கொட்டி முடிச்சு நிற்கும். ஏன்னா இப்போ ஒன்றும் இருக்காது, அப்போ நிற்கும். ஆக்சுவலாக இந்த வாரம் நியூஸ் ரொம்ப ஜாலியாக எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இதையும் நியூஸாக பார்த்து தொலைய வேண்டியதாக இருக்கு. சரி சொல்லிட்டு போ அப்படின்னு இருக்கும். அதை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓடிட்டு போய் தொலை அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம். ஓகே, ஃபைனலி ஸ்னாப் டிராகன் வந்து விண்டோஸோட கொலாப் பண்ணிலாம். அதான் விண்டோஸோட இல்லை, அதான் ஸ்னாப் டிராகன் எக்ஸலைட் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மீடியாடெக் வந்து கேம் ஃபியூஷன் இது பிசி எமுலேஷன். இது எந்த செகண்ட்ல நடந்துச்சு? இது நடந்ததுலேருந்தே பார்த்தோன்னா உலகமே மாறிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ கூட எங்கள் ஏரியாலெல்லாம் பஸ்லாம் உடனே பிரேக் அடிச்சா நிற்கிதான். சும்மா ஒரு நியூஸ் இருக்கிற ஸ்னாப் டிராகனே எங்க தெரியுமா இருக்கு? அந்த முக்கில் பாத்தியா ஒரு ஓவர் ஃபில் ஆன ஒரு குப்பை தொட்டி இருந்தது. டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்குங்க. இது எத்தனை வருஷமா டெவலப் ஆவீங்க? மேக்ல M1 வந்தது, வந்ததுமே அங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடக்குது? அவனுக்கு வந்து வரவேற்புக்கு ஆள் நிறைய இருக்கு. என்னது உன்னை வரவேற்க ஆளே இல்ல, எதுக்கு பிறந்து தொலைச்சு செத்தோல நான் எவ்வளவுதான். ஒரு இன்னோவேஷன் பண்ணதான். இப்ப இது வந்துச்சுன்னா இன்டெல்க்கும் ஏஎம்டிக்கும் ஒரு காம்படிட் வரும்ல. அதெல்லாம் ஒன்னும் வரல. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி தெரியுமா இருக்காங்க? அவங்க பாட்டுக்கு சரி விடு சிவனே நீ வெல்ல அப்படி இல்ல, என்ன நடக்குதோ பாப்போம், நம்ம என்ன பண்ண முடியுமோ நல்லதை பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளும் ஓவரா அதப்புல ஆடிட்டோம், ஓவரா ஆடினதுல நம்ம கீழே விழுந்துட்டோம். இப்ப திரும்ப வரோம், என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சு பண்ணுவோம்னு பண்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா ஆமுக்கு வந்து ப்ராப்பரா இன்னும் ஆப்பும் இல்லை ஒரு மண்ணும் இல்லைன்னும் போது அதை நம்பி நான் உட்காந்து 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்கிட்டு இல்லாட்டி பிசி வாங்கிட்டு என்ன நடக்க போகுதுங்கிறது தான் என் கேள்வி. இப்போ நார்மலாக வந்து நான் எப்பயும் மாதிரியே இப்போ இன்டெலோ ஏஎம்டியோ ஏதோ ஒரு பிசியை பில்ட் பண்ணிட்டு போனா அதில் வந்து நம்மளால நிறைய டாஸ்க்கை ப்ராப்பராக பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எதுக்காக உட்காந்துட்டு இந்த மீடியாடெக் அது வந்து அதாங்க சொல்றேன். இவங்க இப்போதைக்கு ப்ரொடக்ஷன்ல மாசா எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கொடுத்துருன்னு தான் முக்கியம் இருக்காங்க இவங்க. நிஜமாங்க இது ஒரு முக்கியமான விஷயம். வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டை நாங்க கொடுக்கணும் அப்படிங்கறதே இல்ல. ஏன்னா கண்ணா அப்படின்னு விட்டுட்டு இருக்கானுங்க. 15 வரப்போதாங்க, அது தெரியுமாங்க? Oppo X9 வரப்போதாங்க. என்னன்னாலும் வரட்டும், அடுத்தடுத்த நம்பர் வருது. இப்பதான் பழைய நம்பரை பார்த்த மாதிரி இருக்கு. என்னடா அடுத்து அதுக்குள்ள அந்த போன் வருது அப்படி இருக்கு. வேலைன்னு நடந்துகிட்டே இருக்கணும். நேற்று சாயங்காலம் ஒரு பேக்கரி போறேன், பிரெட் போட்டாங்க. இன்னைக்கு காலைல போனாலும் பிரெட் போடுவாங்க, ஏன்னா அது அவங்க வேலை. அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கன்சியூமர் இருப்பான். நேற்று வாங்கினவன் இன்னைக்கு பிரெட்டை காலி பண்ணி தான் இன்னைக்கு திரும்ப வர போறான். அதே மாதிரி தான் போனும் சரியா எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி நடந்தாதான் அந்த சைக்கிள் ரன் ஆகிட்டே இருக்கும். அது நடந்துட்டு போகுது, என்ன புதுசா டேபிளுக்கு வருதுங்கிறத என் கேள்வி. அது நடக்க மாட்டேங்குது. இப்போ இங்க இருக்கிற எஸ்வி பேக்கரி போறேன், போனா தேங்காய் பண்ணு சாப்பிட்டேன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த தேங்காய் பண்ணலே உள்ள எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டஃபிங்லாம் வச்சாங்க. அந்த தேங்காய் பண்ணு என்ரிச் ஆச்சு. அடுத்த ஒரு நாள் போறேன், டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கொஞ்சம் தேங்காய்லாம் துருவலா போட்டு வித்தியாசமா பண்ணியிருந்தாங்க. அடுத்து போனா பால்கோவே உள்ள வச்சிட்டாங்க. கிரேசியா இருந்தது. பால்கோவா வச்சு யாரா பீஸா ஸ்லைஸ் மாதிரி ஒரு பண்ண போடுறான்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசம் பேக்கரியில நடக்குதுங்க. ஆனா பல லட்சம் கோடிகள் பொருளக்கூடிய அந்த போன் இண்டஸ்ட்ரியில ஏதாவது புதுசா நடக்குமான்னு பார்த்தா வர அந்த இத்து போன நியூஸையும் பெருசா தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு 4 பூனை மட்டும் நடக்குதுங்க. எங்கேயும் புதுசா நடந்துட்டு தான்ப்பா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு காலத்துல அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஏன்னா அவங்க எல்லாம் ஷேப்பே புதுசு புதுசா பண்ணுவாங்கல்ல. நோக்கியாலாம் ஷேப்பே புதுசு புதுசா. நோக்கியான்ல எல்லாருமே அந்த டைம்ல ஷேப் வித்தியாசமா பண்ணாங்க. பட்டன் அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல. இங்க வந்து பவர் பட்டன் நான் வச்சிருவேன், அது வந்து நான் கை வச்சா ஈஸியா இருக்கு அப்படின்னு. வால்யூம் பட்டன் இங்க வைக்கிறானுங்க, ஒரு சிலர் இங்க வைக்கிறானுங்க. அவ்வளவுதான். மற்ற எல்லாம் ஒரே தான், ஒரு பாக்ஸ் அப்படியே உள்ள வச்சு பேக் பண்ணி தட்டி அனுப்ப. அவ்வளவுதான். உலகமே ஒரு சைடு போனா அதை மாற்றி அமைக்கதான். நத்திங் ஃபோன் 3ன்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அலைன்மெண்ட் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அதுலடா ஃபோன் இங்க பாரு. உலகமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஃபோன் எடுத்தாலும் மேக்ஸிமம் மோஸ்டா பவர் பட்டன் கீழேயும் வால்யூம் ராக்கர் மேலேயுமா இருக்கும். என் தலைவன் மட்டும் தான் வால்யூம் ராக்கர் கீழேயும் பவர் பட்டன் மேலேயும் கொடுத்துருப்பான். யூனிக் பீஸ், வேற யாரும் கிடையாது. மீடியாடெக் வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இவன் இங்கேயும் வந்து இந்த மார்க்கெட்டையும் ஸ்பாயில் பண்ணுவானு ஒரு பயம் இருக்கு. சரி, அது வந்து ஒரு வேஸ்ட் லேண்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். ரெட்மி ரியல்மி, இது ஏன் கம்பெனி? ஓகே, ரியல்மி 15, அதுல வந்து ரியல்மி 15 ப்ரோ மற்றும் 15 வந்திருக்கா? ஆமா, எஸ். ஆனா 15 ப்ரோ நல்லா இருக்கு. 15 ப்ரோல வந்து உங்களுக்கு 7 Gen 4 அதை கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம்.
சந்தோஷமான விஷயம் தான். 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. நாங்க ரியல் வேல்யூ யூஸ் பண்ணி சொல்றோம் மீதி விஷயங்களை. ஆமா ஃபோன் வாட்ஸ்அப் இருந்தது. நான் இன்னைக்கு போட்டோ எடுத்து பார்த்துட்டு வரேன்ட்டேன். நல்லா இருந்தது. அதான் காமிச்சேனே சாம்பிள்ஸ்லாம் அதுலயே. ஓகே ஓகே நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. குட் ஒன். நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. கேமரா வந்து டுவல் கேமரா, ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா. 250 ஃப்ரண்ட்ல ஒரு 50. ஃப்ரண்ட் 50 தெறிக்க விட்டுருச்சு. ஐ வாஸ் ஷாக்டு. ரியர் 50ல போர்ட்ரேட் எடுத்து பார்த்தேன் வாட்ஸ்அனை. அந்த நார்மல் லைட்டிங்ல நம்ம ரூமோட லைட் அங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அங்க ப்ராப்பரான லைட்டிங்கு, நம்மளதுல வந்து ஜோக் லைட்டிங், காய்கறி கடை லைட்டை நம்ம அங்கங்க மாட்டி வச்சிருக்கோம். ஸோ அதனால அந்த சுச்சுவேஷன்ல நல்ல போட்டோ எடுத்து. இவ்வளவு ஓப்பனா யாரும் பேச மாட்டாங்க. மொத்தம் 15 Pro கொஞ்சம் ப்ராமிசிங் மாதிரி தான் இருக்கு. அது வரட்டும், அதாவது மக்கள் எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு வரட்டும். ஏன் இவ்வளவு சீக்கிரம் பிறந்தான்னு தெரியல. ஓகே பிறந்துட்டான், சந்தோஷம் தான். ஆனா டெலிஃபோட்டோ தூக்குனது ஆச்சரியமா இருந்தது. ஆமா லாஸ்ட் இயர் இருந்துச்சுல, 14ல இருந்துச்சு. 120x. ஆமா 120x 14ல. நம்ம தான் கம்பேர் பண்ணோமே ஃபோன் 3a Pro. இது வந்து ப்ரோல, ப்ரோ பிளஸ் மேபி வாய்ப்புகள் இல்ல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏன்னா இவன் பண்ண பிரைஸே வந்து 14 Pro Plus பக்கத்துல தான். அந்த Pro Plus பிரைஸ் தான் அது. 36க்கு போயிட்டாங்க. வா டாப் வேரியன்ட். ஆனா இல்ல நிஜமாவே சென்சார் நல்லா இருந்ததுங்க. ஆம்னிவிஷன் சென்சாரா இருந்தாலும் நல்ல ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்றது கஷ்டம்டா. இதுதான் ஒரு கம்பெனிக்கு இப்ப பிரச்சனை. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, Realme 14 Pro Plusல 120x இருந்தது, இல்ல அதனால வேஸ்ட்ன்றுவாங்க. புரியுதா? இதுக்கு முன்னாடி அப்படியே Realme 14 Pro Plus எல்லாரும் வாங்கி அறுத்து தள்ளின மாதிரி இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 15 Pro வந்து 14 Pro Plus எல்லாம் கேமரா தான் இருக்கு, ஒரு கேமரா. ஆமா சரி, எத்தனை பேர் 14 Pro Plus வாங்கினா அது யாருக்கு தெரியும்? டேய் அப்புறம் என்னடா பேச்சு இதெல்லாம்? அப்படிதான் இருக்கும். ஏன்னா 14 Pro Plus பத்தி நம்ம பேசியிருப்போம். என்னன்னா நல்ல ஃபோன் தான், ஆனா பெயிண்ட் அடிக்கும்னு சொல்லியிருப்போம். ஒரு அளவுக்கு தான் நல்லா எடுக்கும். ஒரு 3x எடுக்கலாம், ஒரு 5x எடுக்கலாம், 10x வரைக்கும் கூட புஷ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு மேல 120x வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறுமனே நிப்பான் கம்பெனி உள்ள வந்து. ஆமா, ஆனா இது எப்படி இருந்ததுன்னா, இதுலயே இப்ப அதே 20x தான் ஜூம் மேக்ஸே 20 தான். ஆனா இதுவும் கண்டிப்பா 5x மேலே நிப்பான் தான். அது வேற விஷயம். ஆனா பிராக்டிக்கல் ரேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து ஆக்சுவல் எபிலிட்டி என்னமோ அதுல பெட்டரா எடுக்க முடியும். நம்ம ரியல் வேர்ல்டுல பாப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. பின்னாடி லைட். ஆமா, அந்த இடத்துல ஆரா லைட் மாதிரி எரியுதா? சூப்பர் சூப்பர். ஓகே பாப்போம். கூகுள் பிக்சலோட 10 சீரிஸ் ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி வந்துரும்னு நினைக்கிறேன். ஆமா 21ஆம் தேதி சேல், 20ஆம் தேதி ஈவென்ட்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நைட். ஓகே ஓகே சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான நியூஸ். வேற சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் நீங்களும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாங்க. சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.